ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது யூடியூப் ஷார்ட்ஸில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன ட்ரிக்ஸை தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் ஷார்ட்ஸில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன டவுட்டை கிளாரிஃபிகேஷன் பண்ணுற மாதிரியும் சில இஷ்யூஸை சால்வ் பண்ணுற விதமாகவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ இருக்கும். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா யூடியூபர்ஸுமே இந்த ஷார்ட்ஸ் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லான ஒரு வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ இருக்கும். இதற்கு வந்து இந்த ஷார்ட்ஸ் வந்து கன்வெர்ட் ஆகிறது பிடிக்காது. அதாவது 1 மினிட்டுக்கு பிலோவாக வீடியோ மேக் பண்ணலாம், அதுவும் இந்த போர்ட்ரேட் மூலலாம் நம்ம எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. பட் அந்த மாதிரி எடுக்கும்போது பிரச்சனை என்ன, இந்த வெர்டிகல் முள்ளெல்லாம் எடுக்கும்போது பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் வந்து டேரெக்டாகவே அது ஷார்ட்ஸில் கன்வெர்ட் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் இருக்கிறது, அது எப்படி பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன்ஸில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன ட்ரிக்ஸ், அது எல்லாத்தையுமே இந்த ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் இதை பற்றி தான் இருக்க போது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. நம்ம சேனலை பிடிச்சிருந்து இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிங்கன்னா நான் போடுற இந்த மாதிரி எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து கைஸ். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். கைஸ், நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ல வீடியோஸ் அப்லோட் பண்ணணும் 1 மினிட்டுக்கு பிலோவா, பட் அது வந்து ஷார்ட்ஸில் வந்து ஆட் ஆகக்கூடாது, இதுக்கு ஏதாவது பெஸ்ட் சொல்யூஷன் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. ஸோ 2 பெஸ்ட்டான மெத்தட் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட்ஸ்கேப் மூலம் நீங்கள் வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணலாம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய வீடியோ வந்து ப்ரீமியர் பண்ணலாம். அதாவது போர்ட்ரேட் மூலம் நீங்கள் ஜஸ்ட் வந்து வெர்டிகல் மூலியே மொபைல் வியூவில் நீங்கள் வந்து வச்சுக்கிட்டீங்கனாலும், அப்படி நீங்கள் வீடியோ மேக் பண்ணியிருந்தாலும் கூட நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியர் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி 2 ஆப்ஷன் வந்து இருக்குது. அது வந்து எப்படி ப்ராப்பராக ஒர்க் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் வந்து நான் லைவ் டெமோ மூலமாவே உங்களுக்கு சின்னதாக ஒரு ஸ்க்ரீன் வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், பாருங்க. கைஸ், இப்போ வந்து என்னுடைய அக்கௌண்ட்டில் நான் வந்து ஜஸ்ட் அப்லோட் வீடியோ கொடுத்துக்கிட்டேன். ஸோ அப்லோட் வீடியோ கொடுத்துட்டு 2 விதமான வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம வந்து போர்ட்ரேட் முள்ள, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வெர்டிகல் முள்ள ஒரு வீடியோ வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணலாம். ஸோ இந்த ஒரு வீடியோ ஜஸ்ட் வந்து அப்லோட் பண்ணிக்கிடுறேன். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூ செகண்ட் தான். ஸோ அதுலேயே ஸ்க்ரீன்லேயே உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ அந்த மாதிரி இந்த ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன். அதுக்கடுத்து லேண்ட்ஸ்கேப் முள்ள நான் வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட் வந்து லேண்ட்ஸ்கேப் மூலம் நான் வந்து கொடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு வீடியோவும் அப்லோட் ஆகிட்டு இருக்கிறதா நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ நான் வந்து இப்போ ப்ளே பண்ணி காட்டிட்டேன். ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கொடுத்து நம்ம வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதையும் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணிவிட்டு நான் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து கிளியராக காட்டுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் அப்லோட் கொடுத்துக்கலாம். ஸோ அப்லோட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சி வீடியோ அப்படிங்கிறது கீழே எப்படியும் வரும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் வந்து கீழே வந்து சி வீடியோ அப்படின்னு சொல்லி வந்துடும். ஸோ அதை வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அப்லோட் ஆகும் வீடியோ ரெண்டும். ஸோ 2 வீடியோவில் ஒரு வீடியோ ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வீடியோ வந்து அந்த ஷார்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு சிம்பிள் வந்து சைடில் வந்து காட்டுது. அதே மாதிரி தம்ப்நெயில் ஃபிக்ஸ் பண்ணாலும் இதில் இந்த மாதிரி ஆப்ஷன் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தம்ப்நெயில் ஃபிக்ஸ் பண்ணாலும் கரெக்டாக வந்து வராது. ஸோ இது வந்து பெரிய பிரச்சனையாக இருக்கலாம். ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இது பெஸ்ட்டான சொல்யூஷன் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வீடியோ வந்து நம்ம வந்து இப்படியே இருக்கட்டும், ஜஸ்ட் டெமோக்காக நம்ம வச்சுருக்கோம். ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து லேண்ட்ஸ்கேப் மூடில், அதாவது ஹாரிசாண்டல் மூடில் வந்து நீங்கள் வந்து வச்சிங்க அப்படின்னு சொன்னால் எந்த விதத்துலையும் அது வந்து ஷார்ட்ஸில் வந்து அந்த சிம்பிள் வந்து காட்டாது, ஷார்ட்ஸில் வந்து கன்வெர்ட் ஆகாது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஜஸ்ட் வந்து இப்போ வந்து அந்த ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ணோம் பார்த்தீங்களா, அதாவது போர்ட்ரேட் மூடில் அந்த வெர்டிகல் மூடில் அப்லோட் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த ஒரு வீடியோ சூஸ் பண்ணி அதில் வந்து ஜஸ்ட் ப்ரீமியர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ பப்ளிக்கில் நான் இன்ஸ்டண்ட்டாக அந்த ப்ரீமியரை வந்து செட் பண்ணுறேன். ஸோ செட் பண்ணிட்டு ஜஸ்ட் வந்து சேவ் கொடுத்துக்கலாம். பேக்கில் வந்துட்டு ஸோ சேவ் கொடுத்தாச்சு. சேவ் கொடுத்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம வந்து போய் பார்த்துக்கலாம். ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் வந்து இதை கிளிக் பண்ணி போகிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ப்ரீமியர் ஆகிக்கிட்டு இருக்குது. ஸோ ப்ரீமியர் ஆகட்டும். ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ப்ரீமியர் ஆனதுக்கப்புறம் நமக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு வந்து கிளியராக வந்து அது வந்து ஷார்ட்ஸ் அந்த சிம்பிள் இல்லாமல் நமக்கு வந்து வந்துடும். ஸோ அது பிரச்சனையே இருக்காது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக நீங்கள் ப்ரீமியர் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து ப்ரீமியர் ஆகிக்கிட்டு இருக்குது. ஸோ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணால் போதும், அது வந்து ப்ரீமியர் ஆகி முடிச்சதுக்கப்புறம் நமக்கு வந்து சால்வ் ஆகிரும். ஸோ இப்போ வந்து ப்ரீமியர் வந்து முடிஞ்சிருச்சு ஆல்மோஸ்ட். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நமக்கு வந்து வராது. ஸோ ஜஸ்ட் வந்து இது வந்து ஒரு வீடியோ ஃபார்மேட்டில் தான் இப்போ வந்து இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஜஸ்ட் நான் ரிஃப்ரெஷ் கூட பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியரில் இருந்துகிட்டு இருக்குது. ஸோ ப்ரீமியர் இப்போ முடியட்டும். ஸோ முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரீமியர் அதுக்குள்ளே முடிஞ்சிருச்சு. அதுலேயும் கூட ஒருத்தவங்க வந்து வந்திருக்காங்க, லைக்லாம் போட்டிருக்காங்க பர்சனல் ஐடியிலேயே, யாருன்னு தெரில. ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுல யாராலும் கூட இருப்பீங்க. ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அவங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து நம்ம ஜஸ்ட் அந்த வீடியோ சூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்து எந்த விதத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ஷார்ட்ஸ் வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் ஆகலை. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ரீமியர் பண்ணதால் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் ஆகிட்டு. ஸோ 2 மெத்தட் கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட்ஸ்கேப் மூலம் நீங்கள் வந்து மொபைல் வியூ, நான் இப்போ ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த யூடியூப் வீடியோ சைஸில் நீங்கள் வந்து வீடியோ எடுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து போர்ட்ரேட் மூலம் ஜஸ்ட் வந்து ப்ரீமியர் பண்ணலாம். ஸோ இந்த 2 ஆப்ஷன் இருக்குது. கண்டிப்பாக கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த ஒரு 2 மெத்தடுமே.
ஸோ கைஸ் இது கிளியரா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட்ஸ்ல கன்வெர்ட் ஆகாம 1 மினிட்டுக்கு பிலோவா ஒரு வீடியோ மேக் பண்ணணும் அப்படின்னு சொன்னா இந்த 2 மெத்தடை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அது போக வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட்ஸ்ல அந்த நோட்டிபிகேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் பெரிய இஷ்யூவா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை பொறுத்து இந்த ஒரு வீடியோல வந்து நம்ம வந்து சின்னதா ஒரு மெத்தடை பார்க்கலாம். அதாவது வந்து பாத்தீங்கன்னா 1 மினிட்டுக்கு பிலோவா மேக் பண்ணக்கூடிய வீடியோஸ்ல நோட்டிபிகேஷன்ஸ் வந்து பக்காவா இருக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கும் நீங்க இந்த பிரீமியர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். முன்னெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் டெஸ்க்டாப் வியூல போய் நீங்க வந்து பண்ண வேண்டியிருக்கும். பட் இப்போலாம் வந்து பாத்தீங்கன்னா YT ஸ்டுடியோ ஆப்லயே அந்த ஆப்ஷன் எல்லாமே கொடுத்தாங்க. ஸோ ரொம்பவே சிம்பிளான ஒரு ப்ராசஸ் தான். ஸோ அதை எப்படி பண்றது அப்படிங்கிறதையும் சின்ன ஒரு ஸ்கிரீன் வீடியோ காட்டுறேன். உங்களுக்கு நோட்டிபிகேஷனும் கிளியரா வரும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து உதாரணத்துக்கு 2 மெயில் ஐடி வந்து வச்சுருக்கேன். ஒன்று வந்து ரெண்டுமே சேம் பிக்சரில் இருக்கும். ஸோ ஒரு சேனலை வந்து இப்போ வந்து இதில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த சேனலில் ஜஸ்ட் ஆல் ஆப்ஷனை வந்து நான் வந்து செட் பண்ணியிருக்கேன். ஸோ பெல் சிம்பிளை நீங்களும் கூட பார்க்கலாம். ஆல் ஆப்ஷனில் நான் செட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து இப்போ ஒரு வீடியோ வந்து நான் YT ஸ்டுடியோ ஆப்பில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை எடிட் பண்ணி அதில் வந்து நம்ம வந்து இன்ஸ்டன்ட் ப்ரீமியர் கொடுக்கலாம். ஸோ ஜஸ்ட் வந்து நம்ம ஷெடியூல் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப டைம் எடுக்கும் நோட்டிஃபிகேஷன் வர. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜஸ்ட் இதை கொடுத்துட்டு நம்ம சேவ் கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ரீமியர் ஆக போகுது பார்த்தீங்களா, அதுக்கான நோட்டிஃபிகேஷன் போகணும். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு வந்து டைம் எடுக்கும். ஸோ ஜஸ்ட் வந்து நமக்கு வந்து இந்த வீடியோ செக்ஷனில் அந்த டாட் மட்டும் காட்டுது, நோட்டிஃபிகேஷன் இன்னும் வரல. ஸோ ஜஸ்ட் வந்து நம்ம வந்து பார்க்கலாம் ஸ்க்ரோல் பண்ணி. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ராஜதுரை அப்படின்னு போட்டு ப்ரீமியர் அப்படிங்கிற மாதிரி கொடுத்து அந்த டைட்டில்லாம் என்னென்னமோ கொடுத்து வச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வருது. ஸோ இது மட்டும் கிளியராக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நோட்டிஃபிகேஷன் பக்காவாக வருது. இந்த மாதிரியான ப்ரீமியர் ஆப்ஷனை யூஸ் பண்ணி அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியர் ஆகும்போது டான்னு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து எல்லாருக்குமே இன்ஃபார்ம் பண்ணுற ஒரு விதமாக இந்த ஒரு விஷயம் வந்து இருக்குது. ஃபியூ செகண்டாக இருந்தாலும் கூட எல்லா வியூவருக்குமே தெரியப்படுத்துகிற மாதிரியான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இதன் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் வீடியோஸ் நீங்கள் மேக் பண்ணாலும் கூட கண்டிப்பாக வந்து நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏற்படுத்துறதுக்கு நீங்கள் வந்து ப்ரீமியர் வந்து பண்ணிக்கலாம். ஸோ கைஸ் இதுதான் விஷயம் கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ல ஒரு யூஸராக இருந்தாலும் கூட பரவாயில்ல, ஜஸ்ட் வந்து ஒரு கிரியேட்டர் வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஷார்ட்ஸும் கூட ப்ரீமியர் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் நிறைய சேனல்ஸ் வந்து நான் வந்து பார்த்துருக்கேன். அதுக்கு கீழே கமெண்ட்ஸில் வந்து நிறைய பேருக்கு வந்து அது ஏற்றுக்கிட முடியல, இதெல்லாம் போய் ப்ரீமியரில் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லி. பட் அதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து போகலாம். அந்த ஒரு ஷார்ட்ஸ் வீடியோஸாக நம்ம வந்து மேக் பண்ணுறதுக்கான அந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் போகாது. நிறைய பேருக்கு வந்து அது வந்து தெரியாது. அப்படிங்கிறதால அதை ப்ரீமியர் பண்ணால் நிறைய பேருக்கு தெரியும். அதே சமயம் அந்த ஷார்ட்ஸ் செக்ஷனில் ஆட் ஆகாது. ஸோ தம்ப்நெயிலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக ஷோ ஆகும். சப்ஸ்கிரிப்ஷன் டேப்லையும் சரி, அதே மாதிரி அந்த சேனலுக்குள்ளே போய் பார்க்கும்போதும் சரி. இது முக்கியமான ஒரு விஷயம் எல்லா கிரியேட்டருக்குமே சரி, அதே சமயம் யூஸராக நீங்கள் வாட்ச் பண்ணுற போதும் சரி, எல்லாருக்குமே இது போகிறதுக்கும் ஒரு சான்சஸாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே இந்த மெத்தடை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த 2 ஆப்ஷனுமே கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 2 மெத்தடுமே பக்காவான மெத்தட். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுடைய வீடியோ வந்து ஷார்ட்ஸில் ஆட் ஆகக்கூடாது அப்படின்னு நினச்சா அஃப்கோர்ஸ் நீங்கள் ப்ரீமியரும் பண்ணிக்கலாம். லேண்ட்ஸ்கேப் முள்ள நீங்கள் வந்து இந்த மொபைல் வியூ இருக்குது பார்த்தீங்களா 16:9 இந்த மொபைல் வியூலையும் நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணிக்கலாம் ஷார்ட்ஸ் வியூவில் போகாமல் இருக்க. அதே மாதிரி ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியர் பண்ணுறது மூலிமா இன்னொரு பெனிஃபிட் என்னன்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக யூடியூப் தரப்பில் கொண்டு போகுது. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 2 முக்கியமான ஒரு விஷயங்களை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சா மேக்ஸிமம் வந்து நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய டவுட்டாகவும் இது இருந்துகிட்டு இருந்தது. ஸோ கிளியராக புரிய வச்சுட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இவ்வளோதாங்க இந்த ஒரு வீடியோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஒரு வீடியோ இதுக்காக தான் பண்ணேன். இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மேக்ஸிமம் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஷார்ட் வீடியோஸ் மேக் பண்றவங்களுக்கு எக்ஸ்ட்ராவா நல்ல ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயமா இது இருக்கலாம். ஸோ உங்க கேள்வி மட்டும் சந்தேகம் இருந்தா மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஃபைனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷன் செட் பண்ணீங்கன்னா நான் போடுற அந்த மாதிரியான எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துருங்க. அண்ட் இன்ஸ்டா, ஃபேஸ்புக், ட்விட்டர் எல்லாத்துலயுமே ராஜதுரை அஃபிஷியல் அப்படிங்கறத என்னோட ஐடி. எல்லா ஐடியோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. அவ்வளவுதான் கைஸ் இந்த ஒரு வீடியோ. இந்த ஒரு வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பை, see you. நெக்ஸ்ட் நல்ல வீடியோ சந்திப்போம்.